தீபாவளினா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், காலங்காத்தால குளிக்கணும், இந்த தீபாவளி லேகியம் கொடுப்பா சாப்பிடணும், பட்டாசு வெடிக்கணும், புது ட்ரெஸ் போட்டுக்கணுங்கிறத மட்டும்தான் நினைச்சுக்கிறோம். அதனால அந்த தீபாவளி அதனுடைய பெயர் காரணம் பார்த்தோம்னாலே, தீபம்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஒரு விளக்கு. ஆவளி அப்படின்னு சொன்னா வரிசை என்று பெயர். தீபாவளி நாள்ல பார்த்தோம்னா முதல் நாளிலேயே தீப திரையோதசின்னே சொல்லுவா. இந்த நாளிலேயே விளக்கேற்ற வேண்டும். என்ன நேயர்களே, எல்லாருக்கும் தீபாவளி விசில் இருந்துட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் தீபாவளிக்கு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிட்டே இருப்போம். இந்த நேரத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய நாட்களினுடைய சிறப்பம்சம் என்ன, இந்த தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய நாட்கள் கூட சிறப்பு நாட்களாக சொல்கிறார்கள். அதற்குரிய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம பார்த்தோம்னா இந்த திரையோதசி நாள்லயே ஆரம்பிச்சிடும். முதல் நாள் திரையோதசிங்கிறது இருக்கும் பொழுது இதை பார்த்தோம்னா யம திரையோதசி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவா, தீப திரையோதசிங்கிற மாதிரியும் சொல்லுவா. இன்னும் பார்த்தோம்னா தன்வந்திரி ஜெயந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா, தந்தேராஸ் என்ற பெயரிலும் பூஜை செய்து கொண்டிருப்பார்கள். இப்படி ஒவ்வொருவர் நிறைய விஷயங்களை இந்த நாளிலேயே செய்ய தொடங்கி விடுவார்கள். இதுல என்ன சார் சிறப்பம்சம்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி தன்வந்திரி ஜெயந்தி நாளாக அமைந்திருக்கிறது. தன்வந்திரி யாருன்னு நமக்கு தெரியும் தானே. தன்வந்திரிங்கிறவர் தான் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றக்கூடிய அவருடைய ஜெயந்தி நாளாக பார்க்கப்படுகிறது. இது போக இந்த நிலையிலேயே தீபத்தை ஏற்றி வச்சிடணுங்கிறார். தீபாவளினா என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், தீபாவளினா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், காலங்காத்தால குளிக்கணும், இந்த தீபாவளி லேகியம் கொடுப்பா சாப்பிடணும், பட்டாசு வெடிக்கணும், புது ட்ரெஸ் போட்டுக்கணுங்கிறத மட்டும்தான் நினைச்சுக்கிறோம். ஆனால் அந்த தீபாவளி அதனுடைய பெயர் காரணம் பார்த்தோம்னாலே, தீபம்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஒரு விளக்கு. ஆவளி அப்படின்னு சொன்னா வரிசை என்று பெயர். நாமாவளின்னு சொல்றோம் இல்லையா, சுவாமிக்கு நாமாவளினா என்ன அர்த்தம், இறைவனுடைய பெயர்களை வரிசையாக சொல்வதற்கு பெயர்தான், அதற்குத்தான் நாமாவளி என்று பெயர். ஆக ஆவலின்னு சொன்னா அது வரிசை, தீபாவளின்னு சொன்னா தீபங்களினுடைய வரிசை. வரிசையாக வீட்டிலே தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும் சொல்றா. நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு அதை பண்றதுனால இந்த தீபாவளி நாளை நாம் புறக்கணித்து விடுகிறோம். இந்த நாள்ல நம்ம யாரும் விளக்கை ஏற்றி வைக்கிறது இல்லை. ஆனா விளம்பரங்கள்லாம் பார்த்தா ஏற்றி வைப்பா. விளம்பரங்கள்ல பார்த்தோம்னா இந்த பெண்கள்லாம் கோலம் போட்டு அதுல சுத்தி விளக்க வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அப்படி இந்த ட்ரெஸ் அப்படி தூக்கி பிடிச்சிட்டு பெண்கள் அப்படி ஓடுற மாதிரி எல்லாம் விளம்பரம் எடுக்கிறா. நான் எதுக்காக இதை சொல்றேன்னு சொன்னா, மனதிலே நிலை நிறுத்த வேண்டும் என்பதற்காக. விளம்பரத்துல இந்த குழந்தைங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்கிறத பாக்குறோம் தானே. ஆனால் அதே நேரத்தில் இந்த விளம்பரத்திலே ஒரு கருத்தினை முன்வைக்கிறார்களே, எப்படி விளக்குகளை வரிசையாக ஏற்றி வைக்க வேண்டும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த தீபாவளி நாள்ல பார்த்தோம்னா முதல் நாளிலேயே தீப திரையோதசின்னே சொல்லுவா. இந்த நாளிலேயே விளக்கேற்ற வேண்டும். அதற்கும் முதல் நாள் நேற்றைய தினம் பார்த்தோம்னா இதை அன்றைய தினமே ஆகாச தீப ஆரம்பம்னு சொல்லுவா. ஆகாசத்தை நோக்கி தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும் சொல்ற. எங்க, வீட்டினுடைய உச்சியிலே மொட்டை மாடிக்கு போய் மாடி பகுதியில எல்லாம் விளக்கேற்றி வைக்கணும்னு சொல்றா. இப்படி நிறைய விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எதுக்காக சார் சொன்னா, யமத்ரயோதசிங்கிற பேர்ல கூட சொல்லுவா இத. அந்த ஆகாசத்தை நோக்கி தீபத்தை ஏற்றி வைக்கும் பொழுது அந்த மகாலய பட்சத்திலே நம்மை நோக்கி வந்த முன்னோர்கள் அன்னைக்கு கிளம்புறா அப்படின்னு நம்ம அர்த்தம். அவங்க ரெடி ஆயிட்டாங்க. என்னைக்கு கிளம்பி போவாங்கன்னு சொன்னா, இந்த தீபாவளியை தொடர்ந்து வரக்கூடிய அமாவாசை நாள் அன்னைக்கு தான் கிளம்புவா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஏரோட்ரம்ல லைட்ஸ் எல்லாம் போட்டுறா இல்லையா, அவர்கள் அந்த ஆகாசத்தை நோக்கி கிளம்புவதற்கான அதற்குரிய விளக்கொலியாக அன்றைய தினத்திலேயே விளக்கேற்றி வைத்து விட வேண்டும் சொல்றார். தன்வந்திரி ஜெயந்தி நாளாக அமைந்திருக்கிறது. தந்தேராசுன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி அதாவது மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. அந்த நாள்ல நம்ம பூஜை பண்ணும்பொழுது நமக்கு செல்வ வளங்கள்லாம் பெருகுகிறதுன்னு சொல்றார். இது போக தீபாவளி அன்றைக்கே ஒரு நோன்பு அப்படிங்கிறத வச்சிருப்பா. தீபாவளிக்கு மறுநாள் பார்த்தா கூட, அமாவாசை நாள் என்று பார்த்தால் கூட அன்னைக்கு கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. இப்படி கேதார கௌரி விரதம் இருப்பதன் மூலமாக பெண்களுடைய மாங்கல்ய பலம் என்பது வெளிப்படுகிறது. இதுல பார்த்தோம்னா எல்லா நோன்புகளுமே பிரதானமாக பெண்களுக்கு மாத்திரம் கொடுத்திருப்பார்கள். அதே மாதிரி ஆண்கள் மட்டும் செய்யக்கூடிய ஒரு விரதமாக அனந்த விரதம் என்பதை சொல்லி இருப்பார்கள். ஆனால் இங்க பார்த்தோம்னா இந்த கேதார கௌரி விரத நாள் அன்று ஆண்கள் பெண்கள் இருவரும் இணைந்து அந்த விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும், இருவரும் இணையாக அந்த நோன்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருப்பார். ஆக அதனாலதான் பார்த்தோம்னா தீபாவளி நோன்பு எடுக்கிறவாள்லாம் பார்த்தோம்னா இங்கே ஒரு ஆலயத்துல கலசம் வச்சிருக்கான்னு சொன்னா இவர்கள் அந்த தம்பதியராக ஒன்றாக இணைந்து சென்று அங்க போய் நோன்பை எடுத்துப்பார். இவ்வளவு விசேஷம் நிறைந்தது தீபாவளி நாள்ங்கிறது, அவ்வளவு முக்கியத்துவம். ஏன்னு சொன்னா அங்கே சிவசக்தி ஐக்கியம் என்பது வெளிப்படுகிறது. அதாவது தந்தையானவர் வலுவிழந்திருக்கும் பொழுது
தாயானவள் அங்கே அருகில் இருந்து தந்தைக்கு வலிமை கூட்டுகிறாள் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை முன்வைத்திருப்பார்கள். அதனால எல்லாருமே கூட்டாக இணைந்து செய்யக்கூடிய ஒரு பண்டிகையாக இந்த பண்டிகையானது அமைந்திருக்கிறது. அப்படியே நம்ம யோசிச்சு பார்க்கலாமே, நரகாசுர வதம் அப்படிங்கிறத நம்ம பிரதானமா எடுத்துக்கிறோம். நரகாசுர வதம்ங்கிறது எப்ப நடக்கிறது? கிருஷ்ணனுக்கும் நரகாசுரனுக்கும் சண்டை நடக்கிறது. அந்த நேரத்துல பார்த்தா கிருஷ்ண பரமாத்மா மூர்ச்சை அடைந்து விழுந்து விடுவதை போல ஒரு நாடகத்தை நடத்துகிறார். அங்கே கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய கணவனானவன் மூர்ச்சை அடைந்து விழுந்த நேரத்திலும் கூட அந்த மனைவியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த பாமா என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, அவள் தானே கிருஷ்ணனுடைய மனைவி. அவ என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, வில் எடுத்து அம்பினை எய்து அந்த நரகாசுரனை வதம் செய்கிறாள்னு சொல்றாள். தந்தையானவர் வலுவிழந்திருக்கும் பொழுது கூட தாயானவள் வலுப்பெற்றுகிறாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கணவன் வலுவிழந்தாலும் கூட மனைவியானவள் அந்த பொறுப்பினை எடுத்து செய்து அதனை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாற்பயத்தை அந்த நரகாசுர வதத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி இருப்பார்கள். இப்படி ஆண்களுக்கு பெண்களும் சமம் என்பதை காட்டக்கூடிய ஒரு பண்டிகையாக அமைந்திருக்கிறது. இந்த மாதிரிதான் எல்லா விஷயங்களுமே. அந்த கேதார கௌரி விரதம் சொன்னா கூட அதிலே கூட அந்த விரதத்தினை மேற்கொண்டு அம்பிகையானவள் அந்த பரமேஸ்வரனுடைய சரிபாதியாக இடம்பெற்றாள் அப்படின்னே சொல்றார். இப்படி அத்தனை இந்த தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய முன்னர் வரக்கூடிய நாட்களாக இருந்தாலும் சரி, பின்னால் வரக்கூடிய நாட்கள், மறுநாள் அந்த அமாவாசை நாள் அன்னைக்கு தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறதே பண்ணுவா தெரியுமா? லக்ஷ்மி குபேர பூஜை, லக்ஷ்மியானவள் மிகுந்த செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாட்களாகவும் இந்த தீபாவளியை தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் என்பது அமைந்திருக்கிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.